தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக கடந்த 13ஆம் தேதி மிக கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட மரியாதைக்குரிய யாசர் அபாரக் அவர்களுடைய உடல்நிலை என்பது சற்று சீரடைந்து கொண்டிருக்கிறது. கடந்த அந்த தேதியிலே நான் தமிழகத்தில் இல்லை, வெளியூர் என்ற காரணத்தினால் நேரடியாக எங்கள் நிர்வாகிகள் உடனடியாக பார்வையிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு வலியுறுத்தி இன்று பாதிக்கப்பட்ட இடத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் ஒரு மாதத்தில் அவர் திருமணம் நடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது. குடலில் கத்தி குத்தி ஏற்பட்டிருக்கிறது, குடலில் கசிவு இருக்கிறது. மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், விரைவாக குணப்படுத்தி அனுப்பிவிடுவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் கூட இந்த பாதிப்பு என்பது வணிகர் மத்தியிலே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து வணிகர்கள் எங்கேனும் பாதிப்பு அடைந்து இதுபோன்ற தாக்குதலில் இருந்து விடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 41வது மை 5 மாநில மாநாட்டிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வணிகர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் 2 தினங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இங்கு நடைபெற்ற கொடூரமான சம்பவத்தை எடுத்து கண்முன் நிறுத்த இருக்கிறோம். இதில் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வணிகர்கள் அவரை நாங்கள் கடுமையாக அவர்களுடைய சோதனை செய்து அங்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, எப்படியெல்லாம் கொடூரம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இருக்கிறோம். இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு கைது நடவடிக்கை என்பதை மாற்றம் செய்து அத்தனை பேரை குண்டாசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதையும் தாண்டி 18வது வழக்கு என்று சொல்லுகின்றார்கள். வழக்கு என்பது அவர்களுக்கெல்லாம் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் சாப்பிடுவது போன்று 18, 20, 22 என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்று எண்ணுகிறார்கள். இதை திருத்தம் செய்து கடந்த காலத்திலே எப்பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை ஆட்சி நடத்தினார்களோ அந்த சட்ட விதிகளை மாற்றம் செய்து இன்றைய காலத்துக்கு ஏற்ப சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொடூரமான முறையிலே கொடூரமானவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு அரசு சட்ட திருத்தம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதற்கு பல்வேறு அமைப்புகள் போராடினாலும் அதை பற்றி நாங்கள் அரசும் காவல்துறையும் கவலைப்படக்கூடாது. இன்று கஞ்சா போதை வஸ்துகளால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றாடு அவருடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறது. பாதிப்படைந்த வியாபாரிக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆறுதலோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு நிதி உதவி செய்ய இருக்கிறோம். ஆனால் அரசு இது போன்ற பாதிப்பிலிருந்து எங்களை விடுபடுவதற்கு வருங்காலத்தில் எந்த வணிகத்துறையிலும் கயவர்கள் நுழைந்து தாக்க வேண்டும் என்று சொன்னால் அச்சப்படக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நேரடியாக சந்தித்து 2 தினங்களில சரியான முடிவெடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவோம். அதே போல முதலமைச்சரிடத்திலே ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். கூடுவாஞ்சேரியில ஒரு மருந்து வணிகர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுதும் கூட
முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று சிறப்பு பாதுகாப்பு சட்டம், மருத்துவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, சிறப்பு பாதுகாப்பு சட்டம், அதே போன்று வணிகர்களுக்கும் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்பதை கேட்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை தேடி போய் தாக்கவில்லை. என் கடை உள்ளே என் அத்துமீறி நுழைந்து என்னை தாக்குகிறார். ஆகவே சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தின் முறையில நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திருக்கிறோம். கட்டாயமாக தொடர்ந்து இதுபோன்ற நிலை ஏற்படுமையானால் தமிழகம் தழுவிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் அழைத்து ஆலோசனை பெற்று வணிகர்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பெரும் போராட்டத்தை கையில் எடுக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்.